ஹே காய்ஸ், யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த R15 வெர்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. R15 வெர்ஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, அதை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட பைக்ஸில் எந்த பைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா R3 MT-03 அப்படிங்கிற ரெண்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அசம்பிள் பண்ண பைக்கை இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க, அதனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் வச்சாகணும். பட் R15 வெர்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடக்குது. அப்படி இருந்தாலுமே R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிற நியூ மாடலுக்கு ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான அப்டேட்ஸ் R15 வெர்ஷன் 5ல வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் அப்படிங்கிறது தான் ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா R7 இன்ஸ்பைர்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட ஹெட்லேம்ப் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லேம்ப்ஸ். அந்த ஹெட்லேம்போட அடுத்த ஜெனரேஷன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லேம்ப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ R15 வெர்ஷன் 5ல் மோனோக்ரோம் LED ஹெட்லேம்ப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் டியூக் 390 2024 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமான பைக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க, விச் இஸ் ரியலி கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா TFT கிளஸ்டர் தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கிளஸ்டரில் இப்போதைக்கு மிஸ் ஆகிற விஷயம் நேவிகேஷன். ஸோ நேவிகேஷனும் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 5ல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார் அண்ட் டார்க் அப்படிங்கும்போது இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 155 cc தான் இருக்கும். சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்ல உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 18.2 ஹார்ஸ் பவர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 19.2 ஹார்ஸ் பவரும் டார்க் பார்க்கும்போது 15.7 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய R15 வெர்ஷன் 5 வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் தாய்லாந்து, இந்தோனேஷியா எல்லாம் இருக்கக்கூடிய R15 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய R15ஓட பார் அண்ட் டார்க் ரொம்பவே கம்மிங்க. அதனால் R15 வெர்ஷன் 5ல் நமக்கு வந்து பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் இப்போ சொல்ல போகிற அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லக்ஸுரி தான் நமக்கு. இந்த பைக்கில் நமக்கு சூப்பர் மோட்டோ ABS மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வரப்போகுதுங்க. ஸோ நம்ம வேணும்னா ரியரில் இருக்கக்கூடிய ABS-ஐ ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 11 லிட்டர்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரைடிங் மோட்ஸில் இப்போ 2 ரைடிங் மோட்ஸ் தான் இருக்குது. ட்ராக், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற 2 ரைடிங் மோட்ஸ் தான் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 3 ரைடிங் மோட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு TVS-ஓட Apache RTR 310ல வந்து கொடுத்த மாதிரி 5 ரைடிங் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின், அர்பன், ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த 3. ஸ்போர்ட் அப்படின்னா நீங்கள் டைனமிக் அப்படிங்கிற ஒரு ரைடிங் மோட்ஸை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற 2 ரைடிங் மோட்ஸ் ஆல்ரெடி R15ல வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அண்ட் டார்க்குமே இருக்கும். நீங்கள் ரெயின் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பார் அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரீட், அர்பன், ட்ராக் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது அந்தந்த ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் பார் அண்ட் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரைஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா 1,86,000 நமக்கு பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது
கண்டிப்பாக ஹையர் வேரியண்ட் R15 வெர்ஷன் 5 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7லேருந்து 15,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது R15S அப்படிங்கிற மாடல் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். R15 வெர்ஷன் 5 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக R15S அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட் வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொல்லலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ கலர்ஸும் வந்து ஆட் பண்ண போகிறாங்க R15 வெர்ஷன் 5ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிக் லான்ச் Yamaha R15 வெர்ஷன் 5 தான் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.